ஹாய் ஹலோ வெல்கம் டு த சேனல். இட்ஸ் யோ மனோஜ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிவ்யூ வீடியோ. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயா அப்படிங்கிற ஒரு மைக்கோட ரிவ்யூ வீடியோ. பிகாஸ் ஆல்ரெடி நான் ஒரு மைக் வச்சுருந்தேன், அதை நான் தொலைச்சிட்டேன். அது ரோடு மைக் இருந்துச்சு, ஆல்மோஸ்ட் 5500 ருபீஸ் ஆச்சு. பட் அது வந்து லேவ் மைக், ஜஸ்ட் ஒயரில் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபோனில். பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் மைக் ஃபார் என்ன சொல்கிறது, ஆன் த கோவில் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மைக். இட்ஸ் ஒயர்லெஸ் மைக் ஃபார் அரௌண்ட் 3500 ருபீஸ் நினைக்கிறேன் இந்த மைக்கோட காஸ்ட்டு நான் வாங்குறப்போ. அண்ட் இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரில, நான் என்ன எப்போ போட போகிறேன்னு தெரில இந்த வீடியோ போஸ்ட்டு. பிகாஸ் ஆஃப்டர் ஒரு லாங் ரிவ்யூக்கு அப்புறமேட்டு தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஜஸ்ட் நான் அன்பாக்சிங் தென் பேர் பண்ணுறது எப்படி அப்படின்றது கொஞ்சம் இருக்கும். தென் ஓகே, இட்ஸ் அன்பாக்ஸ் இட். ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வருது. ஒரு 2 USB-C A டைப்லேருந்து C அண்ட் ஒரு சின்ன டிரான்ஸ்மீட்டர். இது செம்ம சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் எல்லா டைமுமே எனக்கு. தென் இது வந்து ஒரு லைட்டிங் போர்ட் கனெக்டர் ஐஃபோனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல்சோ இதில் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் அப்புறம் சொல்கிறேன். நான் ஜஸ்ட் நம்ம அன்பாக்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ரெண்டு மைக் கொடுத்துருக்காங்க அண்டு ஒரு ரிசீவர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம டைரெக்டாக நம்ம ஃபோன்லேயே கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஐஃபோன் வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் லைட்டிங் போட்டு வாங்கியிருக்கேன். அண்டு இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு நான் சொல்லணும்னா, இப்போ ஒருவேளை நம்ம ஃபோனில் சார்ஜ் கம்மியாகிடுச்சு, பட் ஸ்டில் நம்ம வந்து இதை வந்து நம்ம ஃபோனில் கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னாலும் C டைப்பை வச்சு நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். லைக் இதில் வந்து நம்ம மைக்கோட இன்புட்டும் எடுத்துக்கும், ஆஸ் வெல் அஸ் சார்ஜ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் நம்ம சார்ஜ் பண்ணி லைக் நம்ம சொல்கிறது ஃபோனையும் நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்த்தேன் நான். பிகாஸ் நான் வச்சுருக்கிறது வந்து ஒரு பவர் பேக்கப் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஒரு ஃபோன். வாவ், நைஸ் நைஸ் நைஸ். ஸோ இப்போ நம்ம வந்து இதோட ஜஸ்ட் பில்ட் குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் நைஸ் பிளாஸ்டிக். இன்னும் பெருசாக இல்லை. ஒரு 3500 ருபீஸுங்கிறதுக்கு ஒரு வர்த்தபிளான பிளாஸ்டிக் தான். ஆஸ் வெல் அஸ் ரிசீவரும் நல்லா தான் இருக்குது. அண்டு ஒயர் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா. ஸோ இது சின்ன ஒயர் அண்டு USB-A to C. அண்டு இதில் இன்னொரு சின்ன மைனஸ் பாயிண்ட்டாக நான் பார்த்தது என்ன அப்படின்னா, பட் இந்த பட்ஜெட்டுக்கு இதுதான் வரும். 2 USB-C போட்டிருக்கனால 2 டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், தனித்தனியாக நம்ம சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி போட்டு நம்ம USB-A கனெக்ட் பண்ணி சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். 2க்குமே தனித்தனியாக இருக்குது. இதுலேயே வந்து இப்போ அப்கிரேடான மாடல்ஸ்லாம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு எப்படி நம்ம ஃபோனில் அந்த ஏர்பாட்ஸு அந்த மாதிரி நம்ம TWS யூஸ் பண்ணுவோம்ல, ஸோ அதில் எப்படி நம்ம வந்து பாக்ஸில் போட்டு சார்ஜ் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து இந்த டிவைஸஸையும் சரி நம்ம சார்ஜ் பண்ண முடியும். பட் இது வந்து ஒரு பட்ஜெட் செக்மெண்ட் ஒரு மைக்ரோஃபோன் அப்படிங்கிற காரணத்தினால இது ஜஸ்ட் ஓகே தான். பட் 3500 ருபீஸ்க்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லாவே இருக்குது. பிகாஸ் இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் நிறைய ரிவ்யூஸ் பார்த்து தான் எடுத்தேன். இதோட ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அதை பிக் பண்ணினேன். நம்ம இப்போ ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணி பார்ப்போம் பேர் பண்ணிவிட்டு. ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஒரு iPhone 13 இருக்குது. ஸோ இதில் நம்ம ஜஸ்ட் ஒரு பேர் பண்ணி பார்ப்போம். ஜஸ்ட் நம்ம இப்படி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது மாதிரி இதாக ஆரம்பிச்சிச்சு. ரெண்டில் நம்ம ஒரு மைக்கை வச்சு செக் பண்ணி பார்ப்போம். திஸ் 1 2 ஓகே, தட்ஸ் இட். பேட் செம்ம ஃபாஸ்ட்டாக பேராக இருக்குல்ல. ஸோ தட்ஸ் இட். ப்ளக் அண்ட் ப்ளே மாதிரி தான். இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு ஆடியோ ரெக்கார்ட் வந்து இதில் நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் பேசுகிற இது வந்து பார்த்திங்க அப்படின்னா போயா மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஒரு சைலண்ட்டான ரூமில் தான் வந்து நான் உங்களுக்கு இந்த ஆடியோ லைக் பேசிகிட்டு இருக்கேன் நான். இதே நம்ம டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் பார்ப்போம். அண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள்.
ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சேம் ஒரு 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 லைக் க்ளோஸ் ரூமில் பட் வித் அந்த ஃபேன் நாய்ஸோடு இருக்குது. ஸோ இது வந்து இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதையும் ஜஸ்ட் கமெண்ட். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல இருக்க என்ஆர் லைக் நாய்ஸ் ரிடக்ஷன் மோடு இது ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஆன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்றது. 1 2 சரில எடிட் பண்ணி பார்ப்போம். ப்ளஸ் ப்ளூ லைட் வந்து க்ரீன் கலரில் மாறும், சம்திங் வேறு ஒரு லைட்டாக மாறும். எஸ் சாரி. ஸோ நான் ரொம்ப நேரம் வந்து அதை அழுத்தி பிடிச்சிட்டே இருந்திருக்கேன். ஸோ அதனால் இது ஜஸ்ட் நம்ம ஒரு தடவை கிளிக் பண்ணால் போதும், இது நாய்ஸ் கேன்சலேஷன் மோட் வந்து ஆன் ஆயிரும். ஸோ இப்போ வந்து நாய்ஸ் கேன்சலேஷனோட ரூமில் வந்து ஒரு ஃபேன் ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸோடு மட்டும் ஆடியோ கேட்டிகிட்டு இருக்கீங்க. தென் நம்ம வந்து ஒரு வண்டியில் நம்ம போய் பார்ப்போம். ஸோ அது வந்து அந்த லைக் வின் நாய்ஸ் வந்து எந்த அளவுக்கு நம்ம கேன்சல் பண்ணுறது. பிகாஸ் நான் இந்த மைக் வாங்கினதுக்கு இன்னொரு ரீசன், மோட்டோ விளாக் பண்ணுறப்போ இதை யூஸ் பண்ண முடியுமா முடியாதா. பிகாஸ் இது வந்து நார்மலாக வந்து விளாக் பண்ணுறப்போ யூஸ் பண்ண முடியும், வின் நாய்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணுது. பட் வென் ஐ எம் டிரைவிங் இன் என்ன சொல்கிறது பைக்கில் போகிறப்போ ஹெல்மெட் கூடலாம் வச்சு யூஸ் பண்ண முடியுமா. பிகாஸ் இதோட பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 hours வருது. அண்ட் 9 hours அப்படிங்கிறப்போ ஸ்பெக்கில் போட்டிருக்காங்க. பட் இட்ஸ் ஆல்மோஸ்ட் இட் கேன் கிவ் அரௌண்ட் 7 hours ஐ ஹோப். ஸோ இதை நான் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தென் அதுக்கப்புறமேட்டு இதோட கரெக்டான பேட்டரி ஹவர்ஸ் நான் போடுறேன். நான் எனக்கு இப்போ இந்த ஒரு டைமில் வந்து இந்த ஆடியோ செம்மையாக பிக் பண்ணுது அப்படின்னா வேற லெவல். பிகாஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 60 to 70 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறேன். செம்ம நாய்ஸாக இருக்குது. நாய்ஸ் ரிடக்ஷனுமே ஆனில் தான் வச்சுருக்கேன். மைக் வந்து ஃபுல்லி ஓப்பனில் தான் இருக்குது. லைக் ஹெல்மெட்டுக்குள்ளேயோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, ஃபுல்லி ஓப்பனில் தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 to 40 km/h போய்கிட்டு இருக்கேன் வண்டியில். அதோட ஸ்பீடு அதோட வின் நாய்ஸ் தான் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. ஏரியாக்குள்ளே தான் போகிறேன் நான். ஸோ அதனால் வந்து ஹெல்மெட் நான் யூஸ் பண்ணல. ஸோ வித்தவுட் ஹெல்மெட் டேரெக்டாக விண்டில் லைக் ஜஸ்ட் டிஷர்ட்டில் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் பைக்கை வித் நாய்ஸ் ரிடக்ஷனோட. ஸோ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தான் தெரியும். நான் வீட்டுக்கு போய்ட்டு எடிட் பண்ணுறப்ப பார்க்கும்போது தான் எந்த அளவுக்கு ஆடியோ குவாலிட்டி இருக்குன்றது என்னால் செக் பண்ண முடியும். அண்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நான் சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். என்ன அப்படின்னா வந்து இந்த ஒரு இந்த ஒரு மைக்ரோஃபோனை வந்து நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம ஃபோனில் இருக்க டிஃபால்ட் கேமராலேயே நம்ம யூஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து தனியாக எக்ஸ்டர்னலாக எந்த சாஃப்ட்வேர்ஸோ அந்த மாதிரி எதுவுமே தேவைப்படாது. ஸோ தட்ஸ் இட் ஃபார் த vlog and thank you and bye-bye.